சரி கிடைக்காதுல இன்னைக்கான எபிசோடு பார்க்கலாமா? முத்து குடிக்கலன்னு சொல்லிட்டு அவங்க எதிரில் இருந்தானுங்க, அவங்க தான் ஊற்றிட்டானுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. என் மேலே ஒரு நம்பிக்கையில் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேங்க. உங்கள் அண்ணன் தான் வந்து சொன்னாங்க நீங்கள் குடிச்சிருக்கீங்கன்னு சொல்லிட்டு. யார் அந்த ஓடுகாலியா? இப்போ பாரு அவனை என்ன பண்ணுறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. வேணாங்க கல்யாணம் வீடு, அவன் என்ன சொல்கிறான், நீங்கள் அமைதியாக இருக்கல அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போய் பேசிகிட்டு இருக்காங்க. ரோகிணி இன்றைக்கி நீ ரொம்ப அழகாக இருக்க, எவ்வளோ அழகாக இருக்க தெரியுமா, வா நம்ம ஃபோட்டோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோ எடுக்கிறாங்க. முத்து அங்கேருந்து இருந்தது ஃபோனை பிடிங்கி கையில் வச்சுப்பாங்க. நான் குடிச்சது நீ பார்த்தியா? நீ அந்த மாதிரிலாம் போய் அம்மா கிட்ட சொல்கிற, எனக்கு இருக்கிற கொஞ்சம் கொஞ்சம் மரியாதை கெடுக்கிற ஒரே ஆள் நீ தான் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. ஃபோன் பண்ணிக்கிட்டு ஓடிடுவாங்க. அப்புறம் உள்ளே வந்து கேட்பாங்க, யார் சொன்னது, நீ ஏன் சொல்கிற அப்படி இப்படின்னு வாக்குவாதத்திலே போகுது. அதுக்கப்புறம் மீனா கையிலேருந்து ஃபோன் வாங்கி ரோகிணி கிட்ட கொடுத்துருவாங்க. அப்போ வந்து அவங்க மாமா கருவேப்பிலை எடுக்க வருவாங்க, எடுத்துகிட்டு போயிடுவாங்க. உள்ளே கவனிக்க மாட்டாங்க. இவங்க 2 பேர் தான் நகை திருடுறதுக்காக வந்திருக்காங்க, சொந்தக்காரங்க மாதிரி. அதுக்கப்புறம் முத்து முத்து, அண்ணாமலை, விஜய் எல்லாமே அந்த முன்னாடி உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஏன் முத்து நீ குடிக்கிற, என்னப்பா பண்ணுறது, என் பொண்ணாட்டி என்ன நம்ப மாட்டேங்கிறா, எனக்கே பரவாயில்லப்பா, என் பொண்ணு நல்லா இருக்கிறதால நான் குடிக்காமல் இருக்கேன், உனக்கு முன்ன மாதிரி பொண்ணாட்டி கிடச்சிட்டா நீ டெய்லி குடிப்ப போல் அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணிட்டு ஓடிடுவாங்க. அதுக்கப்புறம் சரி எனக்கு ஏதோ டவுட்டாகவே இருக்குது ஒருத்தவங்க மேலே அப்படின்னு சொல்லிட்டு வருவாங்க. இந்த மாதிரி ஒரு பொண்ணு ரூமுக்கு போனேன், ஒருத்தவங்க வந்தாங்க, நான் அக்காவோட மாப்பிள்ளையோட அக்கா நாத்தனா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. மாப்பிள்ளைக்கு தான் அக்காவே இல்லையே அப்படின்னு சொன்னோடனே இன்னும் டவுட் அதிகமாகிடுது. அதுக்கப்புறமா சரி கல்யாணம் முடிவிட்டு மேலே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. அப்புறமா உள்ளே அந்த பொம்பளை உள்ளே போயிட்டு எல்லா நகையும் எடுத்துகிட்டு வெளியே வந்துடுறா. வெளியே வந்துட்டு அப்புறம் கல்யாணம் முடிஞ்சிடுது. எல்லோரும் ஆசீர்வாதம் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ வந்து அவரும் வந்து ரோகிணி மாமாவும் பின்னாடிலேருந்து ஆசீர்வாதம் பண்ணுறாரு. பண்ணிவிட்டு சரி வேலை செஞ்சவனுக்கு உடம்பு சரியில்லை, காசு கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு ஹாஸ்பிட்டலுக்கு. அதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் சரி எல்லோரும் போயிட்டு வரேன், நானும் கிளம்புறேன், ரெசார்ட் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. அப்போது வந்து இவங்கள இந்த ஒரு லேடி இன்னும் காணோங்க, எனக்கு ஏதோ டவுட்டாகவே இருக்குங்க, வெளியே வந்து ஒரு வாட்டி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. பார்த்தா அவங்க ஆட்டோவில் கிளம்பி போகிறாங்க. கொடுக்கணும்னு முத்துவும் மீனாவும் ஓடி போயிட்டு காப்பாற்றுறாங்க. நீங்கள் இங்கே தானே, நீங்கள் இந்த ஆட்டோவில் போனால் இது பண்ண முடியாது, நாங்கள் வாங்க வேறு 100க்கு ஃபோன் பண்ணி நான் போலீஸை கூப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுறாங்க. அதுக்கப்புறமா திருப்பி பார்த்தா காப்பாற்றும் போதும் மீனா கையில் அடிபட்டுருது, ரத்தம். அது இல்லாமல் ஏன் மீனா இப்படிலாம் பண்ணுற, நாங்கள் பொண்ணு உயிர் போனால் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த அங்கிள் சொல்கிறாரு, அதெல்லாம் உண்டாகாது அங்கிள், நீங்கள் நல்லபடியாக கல்யாணம் பண்ணிங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் ரோஹினியோட மாமாட்ட சொன்னோடனே அவங்களுக்கு நான் மரியாதை செலுத்தணும், இந்த கல்யாணத்துக்காக ரொம்ப அவங்க ஹெல்ப் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னோடனே இது மேலும் நாதஸ்வரம் மாலை அதெல்லாம் எடுத்துகிட்டு வராங்க. வந்து பார்த்தா நம்ம முத்துவும் மீனாவும் அவங்களுக்கு ஒரே ஷாக் ஆகிடுது. நீங்கள் வந்து ரோஹினியோட மாமா இல்லையா அப்படின்னு கேட்டு, நான் மாமா இல்லை, நான் வீட்டில் வந்து எல்லா உண்மையும் சொல்கிறேன், நீங்கள் இங்கே எதுவும் பேசாதீங்க, உங்களுக்கு நல்லது, நீங்கள் நல்லது பண்ணால் உங்களுக்கு நன்றி சொல்கிறது தான் நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் இதுவாக பேசிவிட்டு மறுநாள் வந்து கூட்டிகிட்டு வராங்க வீட்டுக்கு எல்லா உண்மையும் சொல்கிறதுக்காக. இதுதான் இன்றைக்கான எபிசோட். நெக்ஸ்ட் வீக்கான எபிசோட் நம்ம சேனலில் வந்து வீடியோ போட்டிருக்கேன், பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாட்டா பாய் பாய்.